إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான இடம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டிக் கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் மனிதனை நாம் பார்க்கிறோம். பரவலாக பொதுவாக அல்லாஹ் நாடிய சில அடியார்களை தவிர பெரும்பான்மையான மக்களுடைய பேச்சுக்களும் அவர்களுடைய நடத்தைகளும் அவர்களுடைய மிடுக்கான சில விஷயங்களும் பெருமை மிகுந்ததாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பேசக்கூடிய பேச்சு, அவர்களுடைய தோரணை, அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய குணாதிசயங்கள், ஒட்டுமொத்த விஷயங்களும் பெருமையினுடைய உச்சியில் இருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். பெருமை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது, அதில் யார் கை வைத்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது பொதுவான ஒரு விதி. இதே நேரத்தில் ஏன் மனிதன் பெருமைக்குள்ளாகின்றான் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய சில பலவீனங்களை அவன் உணராததின் காரணமாக தன்னை எப்போதும் ஒரு பெர்ஃபெக்ட் மனிதனாக, தான் எப்போதும் சரியானவன் என்ற நிலையில், அது உலக ரீதியாக இருக்கலாம் அல்லது மார்க்க ரீதியாக இருக்கலாம், எதில் ஒருவன் தன்னைத்தானே நான் முழுமையானவன், நான் முழுமையடைந்தவன் என நினைத்தாலும் அது சரியானதல்ல. அது எந்த ரீதியில வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாஹ்வின் முன்னிலையில் எப்போதுமே தன்னுடைய பணிவை அவன் காட்டியே ஆக வேண்டும். அல்லாஹ் பணிவை பற்றி அடியார்களுக்கு பேசுகின்றான், பணிந்தே அவன் நடந்தாக வேண்டும். இதற்கு மாற்றமான தோரணையில் எந்த வகையில் அவர் வெளிப்படுத்தினாலும் அது பாவம்தான், அது தவறுதான், அது அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தில் கை வைத்த குற்றத்திற்கு அவன் ஆளாவான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போது அவர்களுக்குரிய நமக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்களை நாம் உணராததின் காரணமாகத்தான்
நம்முடைய வாயிலிருந்து சில நேரங்களில் வரக்கூடிய வார்த்தைகள் மிகுந்த பெருமை மிகுந்ததாக இருக்கிறது. எல்லாம் எனக்கு தெரியும், நான் யார் தெரியுமா, எத்தனை பேரை பார்த்துட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் தெரியுமா, எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன், உங்களை மாதிரி நான் 100 பேரை பார்த்துட்டேன், உங்களை மாதிரி நான் 1000 பேரை பார்த்திருக்கேன். இவையெல்லாம் உதாரணம் தரக்கூடிய விஷயங்கள். இது போன்று ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வகையான பெருமை மிகுந்த வார்த்தைகளை கலந்து பேசுவதை நீங்கள் அவரவர்களுடைய பேச்சிலே நீங்கள் காணலாம். இப்போது அல்லாஹு தாலா சில விஷயங்களை குர்ஆனில் கொடுக்கின்றான். பொதுவாகவே இப்ப இந்த குர்ஆனில் அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு முன்னுரையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் இந்த விஷயம் புரியும். இந்த எலக்ட்ரானிக் பொருள், இந்த எல்லா விஷயத்திலும் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அப்படின்ற 2 இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர்னு ஒன்னு இருக்கும், சாஃப்ட்வேர்னு ஒன்னு இருக்கும். கம்ப்யூட்டருக்கு உள்ளாக ஏதேனும் ஒரு கெட்டு போயிடுச்சு, அலைன்மெண்ட் சரியா வரல, புரோகிராமிங் தெரியல அப்படின்னா அதை தெரிந்து கொள்வதற்கு பேர் சாஃப்ட்வேர். இது உங்களுக்கு தெரியும். இந்த கம்ப்யூட்டரை பத்தியே ஒருத்தர் படிக்கிறார், எப்படி இந்த பொருள் எங்க இருக்கணும், மானிட்டர் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி படிச்சா அது ஹார்ட்வேர். இதே போன்றுதான் மனிதர்களுடைய உடலிலும் 2 விஷயம் இருக்கின்றது. ஒன்னு ஹார்ட்வேர், இன்னொன்னு சாஃப்ட்வேர். இந்த ஹார்ட்வேர் என்பது இத குர்ஆன் பல இடங்களில் பேசுகின்றது, பல நேரங்களில் பயானில் நாமும் பேசுகின்றோம். மனிதர்களுக்கு கண்களை நாம் தரவில்லையா, அந்த கண்ணுடைய கெப்பாசிட்டியை பத்தி அல்லாஹ் கேட்கிறான். மனிதர்களுடைய இந்த கிட்னி, மனிதர்களுடைய லிவர், மனிதர்களுடைய கை கால்கள், இவை ஒவ்வொன்றும் இயங்கக்கூடிய அந்த விதங்கள், அவைகளுடைய ஆழமான குணாதிசயங்கள், அவைகளுக்கே இருக்கக்கூடிய ஆழமான ஆற்றல்களை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. இதை ஒவ்வொன்றும் மருத்துவ ரீதியாக சென்று படிப்பாரையானால் மெய் சிலிர்த்து போவார். அவ்வளவு கெப்பாசிட்டி. கிட்னி எவ்வளவு ஃபில்டர் பண்ணது, லிவர் காற்றை எவ்வளவு சுவாசிச்சு எவ்வளவு வெளியே விடுது, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கெப்பாசிட்டிகள் இருக்கின்றது. இது ஹார்ட்வேர். கை கால் கண்ணு காது மூக்கு இவை ஹார்ட்வேர். ஆனால் மனிதர்களுக்குள்ளாக சில மனோரீதியான சில தத்துவங்கள் இருக்கின்றது, சில குணாதிசயங்கள் இருக்கின்றது, சில கேரக்டர் இருக்கின்றது. இந்த கேரக்டரை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான். இதை மனிதன் புரிந்து கொள்வதே இல்லை, சாஃப்ட்வேரை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இதை புரிந்து கொள்ளாததனுடைய விளைவுதான் மனிதன் திடீர் என்று ஒரு பெருமை பிடித்தவனாகவும் கிறுக்குத்தனமான சில வார்த்தைகளை அல்லாஹ்வை மறந்து தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப அந்த சாஃப்ட்வேர் என்ன, எப்படியெல்லாம் அல்லாஹு தாலா பேசுகின்றான், மனிதர்களுடைய கெப்பாசிட்டி தான் என்ன என்று சில வசனங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். பொதுவாகவே யாருடைய உள்ளத்திலெல்லாம் நான் மிகவும் பர்ஃபெக்ட், நான் சரியானவன், நான் முழுமையானவன், நான் கச்சிதமானவன், நான் ஈமானில் மிகுந்தவன், அடுத்தவர்களை விட தொழாதவர்களை விட தொழக்கூடிய நான் சிறந்தவன், நோன்பு வைக்காதவர்களை விட நோன்பு வைக்கக்கூடிய நான் மிகப்பெரிய ஆளு என்று இந்த இபாதத் ரீதியாக யாருக்கேனும் பெருமை ஏற்பட்டாலும் சரி, அல்லது ஒருவருக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை, எனக்கு குர்ஆன் ஓத தெரிகின்றது என்று இதை வைத்து ஒருவருக்கு பெருமை ஏற்பட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் பெருமை எங்கிருந்து வந்தாலும் அது பெருமைதான். எந்த ரீதியில் பெருமை ஏற்பட்டாலும் அது பெருமைதான். இப்படி பெருமை யாருடைய உள்ளங்களில் எல்லாம் திடீர் என்று பூனைக்குட்டி எட்டி பார்ப்பதை போன்று பெருமை வந்து செல்கின்றதோ அப்படிப்பட்ட அடியார்கள் இந்த வசனங்களை மிகுந்த கவனத்தோடு படிக்க வேண்டும். இதை உன்னிப்பாக மனதிலே இறக்க வேண்டும். அல்லாஹு தாலா மனிதர்களுடைய நிலையை பற்றி பேசக்கூடிய முதல் விஷயம் சூரத்துன் நிசாவில் அல்லாஹு தாலா பேசுகின்றான். குலிகல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். நான் யார் தெரியுமா என்று கேட்பவர், யாரா நீ, பலவீனமானவன் தானே என்று குர்ஆன் சொல்வதை போன்று இருக்குது. இப்போ யார் நீ, அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள், நான் அப்படி நான் இப்படி, பலவீனமானவன் தானே நீ. குர்ஆன் பேசுது குலிகல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எந்த விஷயத்தில் அவன் எவ்வளவு தூரம் தான் ஆற்றல் உள்ளவன் என்று சொன்னாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனுடைய எல்லா விதமான ஆற்றலும் குன்றி போகக்கூடியதுதான். அது உடல் ஆற்றலாக இருக்கட்டும், கண் பார்வையாக இருக்கட்டும், அவனுடைய மனன சக்தியாக இருக்கட்டும், அவனுடைய பேச்சாற்றலாக இருக்கட்டும், அனைத்துமே அவனுடைய அழகாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது முடிந்து போகும். பலவீனமானவன் தான் மனிதன். எல்லா விஷயத்திலும் A to Z ஒட்டுமொத்தத்திலும் அல்லாஹ் ஒருவன் தான் ஆற்றல் நிறைந்தவன், என்னாலும் ஆற்றல் நிறைந்தவன். அவனால் மட்டும்தான் ஆற்றலோடு எப்போதும் இருக்க முடியும்.
மனிதர்களாகிய நாம் பலவீனத்தை சுமந்தவர்களாகத்தான் தெரிகின்றோம். இவ்வளவு பலவீனங்களை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய நாவு மட்டும் அவ்வப்போது பேசுகின்றது. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எப்படி இருக்கிறவன் தெரியுமா என்று திடீர் என்று பெருமை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய முதல் சாட்டையடி, மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஒன்றிலேயே எல்லாமே வந்துருச்சு, டோட்டலாக அனைத்தும் வந்து விட்டது. இப்ப பின்னாடி சொல்ல போற எல்லா விஷயங்களும் இந்த ஒன்றில் வந்து விட்டது. இருந்தாலும் அல்லாஹ்வே அதை வகை வகையாக வகைப்படுத்தி பேசுகின்றான். இதே போன்று இரண்டாவது வசனம் சூரத்துல் மாரிஜில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான், பதட்டம் அடைபவனாக இருக்கின்றான். நான் யார் தெரியுமா, என்னுடைய தகுதி என்ன தெரியுமா, யார் நீ, எப்பவுமே பதட்டப்படுறவன் தானே நீ என்று குர்ஆன் அவனை பார்த்து பேசுகின்றது. இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் பதட்டம் அடைபவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு பதட்டம்னா எந்த மாதிரி பதட்டம் தெரியுமா, அதை அல்லாஹ்வே விளக்குறான். பதட்டம் என்றால் ஹலூஆ என்ற வேர்டு. இந்த ஹலூஆவுக்கு அடுத்த 2 வசனத்துல அல்லாஹ் தஆலா அதை புரிய வைக்கிறான், என்னன்றதை டாரிஃப் பண்றான். இன்னல் இன்சான குலிக ஹலூஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ. நன்மை ஏதேனும் அவனுக்கு ஏற்பட்டால் அதை அவன் தடுத்துக் கொள்கிறான் தன்னளவில். தீமை ஏதேனும் தனக்கு ஏற்பட்டால் அதை அடுத்தவர்களுக்கு பங்கு வைக்க முனைகின்றான். எவ்வளவு கச்சிதமான உதாரணம் பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றது, ஒருத்தர் ஒரு கடை நடத்துறாரு, ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கிறார். உதாரணமா ஏதோ ஒரு கடை, திடீரென்று அவருக்கு சீசன் வியாபாரம், நல்ல வியாபாரம், பயங்கரமான வியாபாரம். அவருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் 2 லட்சம் 3 லட்சம் லாபம் கிடைச்சது. யாருக்கிட்டாவது அவர் சொல்வாரா, எனக்கு இவ்வளவு லாபம், இவ்வளவுதான் என்னுடைய கம்மியா போச்சு முதல், இவ்வளவு பெருசான லாபத்தை பார்த்தேன், யாருக்கிட்டாவது சொல்லுவாரா? ஆனா அதே லாபம் நஷ்டம் அடைந்தது, வியாபாரமே சரியா இல்லை, அவருக்கு ரொம்ப கை சேதம். இப்ப என்ன செய்வாரு, போறவங்க கிட்ட எல்லாம் சொல்வார், போன வருஷம் மாதிரி இல்லைங்க, போன வருஷம் எப்படி இருந்து தெரியுமா வியாபாரம், இன்னைக்கு இல்லைங்க, இந்த மாதிரி இல்லைங்க என்று தன்னுடைய கவலைகளையும் துக்கங்களையும் சோகங்களையும் மனிதர்களிடத்தில் எப்போதும் பங்கு வைக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய சுயலாபத்தை, தன்னுடைய லாபத்தை, தன்னுடைய நல்ல விஷயங்களை ஒருபோதும் மக்களிடத்தில் அவன் பகிர்வதே கிடையாது. இதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, நன்மையான காரியங்களை தன்னளவில் மட்டுமே தடுத்துக் கொள்கின்றான், தன்னளவில். இது இன்னும் உதாரணம் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒருவரை அல்லாஹு தஆலா கஷ்டப்படுத்தி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர் வறுமையில வாடுறார். உதாரணத்திற்கு யாசகர்கள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சில மனிதர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கட்டும், அந்த அவர்கள் அடுத்தவர்களிடத்தில் சென்று கையேந்தி விடுகிறார்கள், ஏதாவது கொடுங்க. இப்ப இவர்கள் யார், இவர்களுடைய வாழ்க்கை வறுமையில் வாடி போய் அடுத்தவர்களிடத்தில் கையேந்த வந்து விட்டவர்கள். ஆனா இதே சில மனிதர்களை அல்லாஹு தஆலா மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். இவர்கள் எப்படி தெருவிற்கு கையேந்துபவர்களாக வந்தார்களோ, இதே போன்று யார் செல்வந்தர்களாக வந்து விட்டார்களோ, இவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக தெருவிலே வந்து வாரி வாரி வழங்குகிறார்களா என்று பார்த்தால் இருக்காது. இந்த 2 வித்தியாசத்தையும் நீங்கள் பார்க்கலாம். தீமை ஏதேனும் நஷ்டம் இருந்தால் அடுத்தவர்களிடத்தில் வந்து மனிதன் பேசுகின்றான், அடுத்தவர்களிடத்தில் அதை பங்கு வைக்கின்றான். ஆனால் நன்மையான காரியம் எதுவாக இருந்தாலும் அதை தன்னளவில் தடுத்துக் கொள்கின்றான், தன்னளவில் வைத்துக் கொள்கின்றான். இப்படிப்பட்ட பதட்டம் அடைபவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இவன் எவ்வளவு பலவீனமானவன் அப்படின்றது இப்ப புரியுதா? 3வது வசனத்தை பாருங்க. அல்லாஹு தஆலா பேசுகின்றான் சூரத்துல் இஸ்ரால. சூரத்துல் இஸ்ராவில் அவனுடைய தன்மையை அல்லாஹ் விவரிக்கின்றான். வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். எல்லாத்திலையும் அவசரம், எதில் எடுத்தாலும் அவசரம். நிதானம் என்பது அவனுடைய வாய்க்கும் அவனுடைய நாவுக்கும் அவனுடைய செயலுக்கும் கிடையாது. அல்லாஹ் பேசுறான், மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அவசரப்படுவது என்பது ஷைத்தானின் புறத்தில் இருந்து உண்டானது. ஏதேனும் ஒரு செய்தி உங்களுக்கு வந்தா நம்பாதீங்க, பொறுமையா இருங்க. அதை பற்றி தீர விசாரிப்பதற்கு சில நாட்கள் எடுக்கும். ஆனால் இவர்களுடைய அவசரம் மறுநொடி, மறு நிமிஷம், மறு செகண்ட். ஒரு செய்தியின் மீது இவர்கள் நம்பிக்கை கொண்டு அதை அடுத்தவர்களுக்கு 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 4 நாளுக்கு பின்னாடி இது பொய்யின் வரும். என்ன செய்வீங்க? இப்போ
என்ன செய்வீங்க? 4 நாட்களாக நீங்கள் 400 பேர்களிடத்தில் பரப்பினீர்களே, அத்தனை நபர்களையும் தேடி பிடிச்சி கதவை தட்டி போய் நான் சொன்ன செய்தி பொய், தவறானது, நான் தப்பா விளங்கிட்டேன் போய் சொல்லுவீங்களா? கடந்து போவீங்க. ஏன்? உங்களை பற்றிய செய்தி இல்லையே, அது யாரோ ஒருவருடைய செய்தி. நீங்க அவசரப்பட்டீங்க, சொன்னீங்க, ஆனா கடைசியில ஒரு வாரம் கழிச்சு அது பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் அசிங்கப்பட்டார், யாரோ ஒருத்தர் காச்சு, பிரச்சனை இல்லை. மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான். இது மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கைஸ் என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கூட்டத்தார்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக முதல் முறையாக வருகிறார்கள். இந்த அமீர் கைஸ் என்பவர் 300 நபர்களோடு இஸ்லாத்தை தழுவிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக முதல் முறை அழைத்து வருகின்றார் மதீனாவிற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்தில் இருப்பதை பார்த்த அந்த மக்கள் நபி அவர்களின் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக தங்களுடைய குதிரையில் இருந்தும் ஒட்டகத்தில் இருந்தும் இறங்கி தங்களுடைய கொண்டு வந்த அந்த சாமான்களை எல்லாம் அப்படியே போட்டுட்டு ஓடி நபி அவர்களிடத்தில் வந்து ஈமொக்கிற மாதிரி மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜிப்பாவை இழுக்கிறார், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டார், ஒருத்தர் காலை பிடிக்கிறார், ஒருத்தர் கையில் முத்தமிடுகின்றார், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியை பிடிச்சு பார்க்கிறார். ஆசை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த அன்பு, பேரன்பு வெளிப்படுத்துறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நபர்களையும் அமைதிப்படுத்தி அமர வைத்ததற்கு பின்னால் அமீர் வரார், கடைசியாக வரார். மக்கள் ஓடி வந்ததை போன்ற கைஸ் ஓடி வரல. அவர் மிக நிதானமாக அமைதியாக ஒட்டகங்களையும் குதிரைகளையும் முளைக்குச்சி அடிச்சு அதுல கட்டி வச்சுட்டு யாரெல்லாம் தங்களுடைய சாமான்களை பொறுப்பில்லாமல் நபி அவர்களை பார்த்ததும் அவசரத்தில் போட்டுவிட்டு சென்றார்களோ அதை எல்லாவற்றையும் எடுத்து சரி செய்து விட்டு பாதுகாத்து விட்டு கடைசியாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முசாஃபஹா செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களிடத்தில் 2 குணங்கள் இருக்கின்றது, அதை அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ்வின் தூதராகிய நானும் விரும்புகின்றேன். இத்தனை பேர் ஓடி வந்து விழுந்தாங்க நபி அவர்களின் மீது. நபி அவர்கள் அவர்களை பற்றி ஒன்னும் பேசல. ஆனால் அமைதியாக வந்த அந்த மனிதர், அந்த அமீரிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 குணங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றது, அதை அல்லாஹ் நேசிக்கின்றான், நானும் அதை நேசிக்கின்றேன். ஒன்று அஷ்ஷுஜா, வீரம், தைரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததும் மக்கள் அலறி அடித்து வந்ததை போன்று நீங்கள் அப்படி செய்யல. நீங்கள் பொறுமையோடு வந்தீர்கள், சரியான முறையில் நடந்து கொண்டீர்கள். இரண்டாவது அல் ஹில்ம் என்று இருக்கின்றது, சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், அவசரம் இல்லை, எதிலும் நிதானத்தோடு செயல்படுவதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 நபர்களுக்கும் சேர்த்து அமீரை வைத்து நிதானத்தையும் வீரத்தையும் ஒன்று சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்ததை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே அவசரம் என்பது மிகுந்த பலவீனத்தினுடைய உச்சம். அல்லாஹுக்காக அவசரம் எதிலும் காட்டாமல் இருப்பதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். 4வது இடம், இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், சூரத்துல் அஹ்ஸாபுடைய வசனம். இந்த குர்ஆனை, இந்த தீனை, இந்த நெறியை வானங்களிடத்தில், பூமியிடத்தில், மலைகளிடத்தில் நாம் கொடுத்த போது அவைகள் மறுத்துவிட்டது. இந்த குர்ஆன் மாதிரி நீங்களும் நடந்து இந்த உலகத்தில் குர்ஆனில் இருப்பதை போன்று நடைமுறைப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா வானங்களிடம் கேட்டானாம், மலைகளிடத்தில் கேட்டானாம், பூமியிடத்தில் கேட்டானாம். இவைகள் எல்லாம் மறுத்துவிட்டது. எங்களால முடியாது, நாங்க உன்னை அடிபணிந்து கொண்டு உனக்கு தஸ்பீஹ் செய்து கொண்டு இருக்கிறோம், ஆனா இதை ஃபாலோ பண்ணி நடைமுறை ஒன்று இருக்குதே, அது எங்களுக்கு சாத்தியம் இல்லை என்று அவைகள் மறுத்துவிட்டது. மனிதன் அதை பொறுப்பேற்றுக் கொண்டான், நான் நடைமுறைப்படுத்துறேன், குர்ஆன்ல என்ன இருக்குதோ அது அப்படியே நானும் ஃபாலோ பண்ணி என்னுடைய குடும்பத்தை அதே போன்று வழிகாட்டி நடாத்தி இந்த உலகம் முழுக்க குர்ஆனில் இருப்பதை போன்று நான் நடைமுறைப்படுத்துகின்றேன், சட்டதிட்டங்களை அமல் செய்ய வைக்கின்றேன், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த குர்ஆனை நான் கொண்டு செல்கின்றேன் என்று மனிதன் அதை சுமந்தான். சுமந்துகிட்டு என்ன பண்ணா தெரியுமா? இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, சுமந்துட்டு வந்தானே தவிர நடைமுறைக்கெல்லாம் போகல. வலூமா, அநியாயக்காரனாகவும், ஜஹூலா, மடையனாகவும் இருக்கின்றான். மனிதன் யார்? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நீ யார்? குர்ஆன் பேசுகின்றது, நீ ஒரு வாலிம், வலூம், ஜஹூல். என்னுடைய அறிவுத்திறன் என்ன தெரியுமா? நீ ஒரு ஜாஹில். குர்ஆன் பேசுகின்றது நம்மை பார்த்து.
இன்னஹு லலூமன் ஜஹூலா கான லலூமன் ஜஹூலா, மடையனாகவும் அநியாயம் செய்பவனாகவும் இருக்கின்றான். இப்போது சொல்லுங்கள், யார் தங்களுடைய அறிவு திறமையை காட்டி அல்லாஹ்விடத்தில் பெருமை பேச முடியும்? மடையன் என்று குர்ஆன் பேசுகின்றது நம்மை பார்த்து, அநியாயக்காரர்கள் என்று குர்ஆன் பேசுகின்றது நம்மை பார்த்து. இது சூரத்துல் அஹ்ஸாபுடைய வசனம். மேலும் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் இப்படி பேசுகின்றான், வல இன் அதக்னல் இன்சான மின்னா ரஹ்மத்தன் சும்ம நஸஅனாஹா மின்ஹு. அடியார்களுக்கு ஒரு ரஹ்மத்தை நாம் சுவக்க செய்து அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து ஒரு நன்மையான காரியத்தை கொடுத்து பின்பு அந்த நன்மையை அவனை விட்டு நீக்கிவிட்டால், அவனுக்கு கொடுத்த பொக்கிஷத்தை, அவனுக்கு கொடுத்த நியமத்தை அவனிடமிருந்து அகற்றிவிட்டால், அப்ப யாராயிரான் தெரியுமா? மனுஷன். அந்த நேரத்தில் மனுஷனுக்கு பொறுமை இல்லை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை மறந்தவனாக, எந்த உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தானோ அதை ஒரு கட்டத்தில் அல்லாஹு தாலா எடுத்த நேரத்தில் இவர் தொழுகையில இருப்பாரு, தீன்ல இருப்பார். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பேச்சை பாருங்கள், இன்னஹு லயஊசுன் கஃபூர். மனிதன் நிராசை அடைந்தவனாக, நம்பிக்கை இழந்தவனாக, கஃபூராக, அல்லாஹ்வை இந்த விஷயத்தில் நிராகரித்தவனாக மாறிவிடுகின்றான். ஒரு நன்மையை, ஒரு ரஹ்மத்தை, ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து அவனிடத்திலிருந்து மீண்டும் நாம் எடுத்து விட்டால், இன்னஹு லயஊசுன் கஃபூர், அவன் நன்றி கெட்டவனாகவும் நம்பிக்கை இழந்தவனாகவும் மாறிவிடுகின்றான் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் மனிதர்களை பற்றி பேசுகின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா அதில் இன்னொரு கருத்தையும் பேசுகின்றான், வல இன் அதக்னாஹு நஅமா பஅத ضراء மஸ்ஸது. ஒரு தீங்கு, ஒரு தீமை ஒரு மனிதரை தொட்டதற்கு பின்னால் அவருக்கு நாம் நல்லதை கொடுத்தால், நீண்ட நெடிய நாட்களாக ஒரு கஷ்டத்தில் ஒருவர் இருக்கிறார், மிகுந்த காலமாக அந்த கஷ்டம் முடிவடைந்து அல்லாஹு தஆலா அவருக்கு ரஹ்மத் செய்து விட்டான், அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை பெற்றவராக கஷ்டத்திலிருந்து அவர் மாறிவிட்டார். இப்படி மாறியதற்கு பின்னால் லயகூலன்ன ذهب السيئات عني, அப்போது அவர் பெருமையோடு பேசுகிறார், என்னை விட்டு என்னை பிடித்திருந்த தீங்கு சென்று விட்டது என்று சொல்லி, இன்னஹு லஃபரிஹுன் ஃபகூர், நிச்சயமாக மனிதன் அந்த நேரத்தில் பெருமை பிடித்தவனாகவும் மகிழ்ச்சியில் குதூகல பெருமை கொண்டவனாகவும் மாறிவிடுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா பேசுறான். இவ்வளவு நாளா நம்ம கஷ்டத்துல இருந்தும், துன்பத்துல இருந்தும், இந்த துன்பத்தை நீக்கியது அல்லாஹ் தான் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவனாக இல்லை, பெருமை உள்ளவனாகவும் மகிழ்ச்சியில் குதூகல பெருமை அடைந்தவனாகவும் அவன் மாறிவிடுகின்றான் என்று சூரா ஹூத் பேசக்கூடிய வசனத்தை பார்க்கலாம். இதே போன்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஆதியாத்தில் பேசுகின்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். நான் யார், நான் யார், நான் யார், என் ரேஞ்ச் என்ன தெரியுமா? அல்லாஹ் பேசுகின்றான், உன்னுடைய ரேஞ்ச் நீ ஒரு நன்றி கெட்டவன், உன்னுடைய தகுதி நீங்கள் நன்றி கெட்டவர்கள். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ذلك லஷஹீத் வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். நன்மையான விஷயங்களை அளவுக்கு அதிகமாக விரும்புபவனாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் எது அவனுக்கு கெப்பாசிட்டியோ, எது அவனுக்கு பெருமை தருமோ, எது அவனுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை காட்டி கொடுக்குமோ அதை மாத்திரம் விரும்புகின்றான். அது மட்டுமே தனக்கு போதும். இவையெல்லாம் இல்லாமல் பல நபர்கள் பிரிட்ஜுக்கு கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, வீடே இல்லாமல் மரத்தடியில் பலர்கள் காலம் காலமாக இரவையும் பகலையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, வீடே இல்லாமல் வெயிலிலும் பனியிலும் குளிரிலும் இதே உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதானே மக்கள் இருக்கிறார்கள். எதை பற்றியும் இவருக்கு கவலை இல்லை. இவருடைய வீடு, இவருடைய பங்களா, இவருடைய வாகனம், இவருடைய ஆடம்பரம், இவருடைய வசதி போதும், இவ்வளவுதான். பெருமை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது மனிதனுக்கு? நான் முழுமையடைந்தவன் என்று பீற்றிக் கொள்வதற்கு, மனதில் நினைப்பதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? சமூக பொறுப்பில்லாத எந்த மனிதனும் தான் முழுமையடைந்தவனாக சொல்லுவதற்கு அருகதையற்றவன். நன்மையான காரியங்கள் தனக்கு சேர்வதில் மட்டும் அதீத பிரியம் கொண்டவனாக மனிதன் இருக்கின்றான். குர்ஆன் பேசி காட்டுகின்றது. அதே போன்று சூரா இப்ராஹீமில் அல்லாஹு தஆலா பேசுவதை பாருங்கள், வஆதாக்கும் மின் குல்லி மா ஸஅல்துமூஹு, நீங்கள் எதையெல்லாம் அவனிடத்தில் கேட்டீர்களோ அதையெல்லாம் அவன் உங்களுக்கு வழங்கினான். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை அவன் உங்களுக்கு வழங்கினான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அவன் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை எண்ணி பார்க்க முடியாது, மட்டில் அடங்காதது.
அதை கொண்டு வந்து வரையறைக்க முடியாது. அவ்வளவு நியமத்துகளை அல்லாஹு தஆலா செய்திருக்கின்றான். செய்ததற்கு பின்னால் மனிதன் யாராக இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய கெப்பாசிட்டியை சொல்றான். நீங்க கேட்டதை நான் கொடுத்தேன். நான் செய்திருக்கக்கூடிய நியமத்துகள் ஒன்றா இரண்டா, கோடான கோடி நியமத்துகளை தினம் தினம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெயிலை அனுபவிப்பதும், நீங்கள் மழையை ரசிப்பதும், நீங்கள் பனியை சுகம் காணுவதும், நீங்கள் பனிக்கு பின்னால் ஒரு இதமான வெயிலை நீங்கள் ருசி காண்பதும், இதெல்லாம் யார் செய்யறது? என்னுடைய நியமத். இவை அனைத்தும் என்னுடைய நியமத் என்று நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், இவ்வளவு நியமத்துகளை நாம் செய்ததற்கு பின்னாலும் இன்னல் இன்சான லவலூமுன் கஃபார், மனிதன் நன்றி கெட்டவனாகவும் அநியாயம் செய்பவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா மனிதர்களை பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். மேலும் சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹு தஆலா சொல்றான் பாருங்க, படம் பிடிச்சு காட்டுறான், நம்மள அக்குவேர் ஆணிவேராக பஞ்சு பிஞ்சா பிச்சு எடுக்கிறான். வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. இந்த குர்ஆன் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தெளிவாக வசனங்களை கொண்டு நாம் இறக்கினால், வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? எனி டைம் தர்க்கம் செய்பவன், எனி டைம் வாதம் செய்பவன், எப்போது பார்த்தாலும் விதண்டாவாதம், விவாதம் செய்பவனாக, ஜதலா, அதுவும் அதிகமாக விவாதம் செய்பவனாக மனிதன் இருக்கின்றான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையே அவன் கிட்ட போயிடுச்சு. நன்கு தெரியும் இது குர்ஆன், நல்லா தெரியும் இது ஹதீஸ், இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கெல்லாம் இல்ல. வாதம் விவாதம், ஏன் அப்படியே இருக்கக்கூடாது, இப்படியே இருக்கக்கூடாது, நாங்கள் சொல்வதுதான் சரி, நாங்கள் இருப்பதுதான் சரியான முறை என்று விவாதம் செய்பவனாக மனிதன் இருக்கிறான் என்று சூரத்துல் கஹ்ஃப் சொல்லி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஹாமீம் அஸ்-சஜ்தாவில் நேற்றைய தினம் தர்ஜுமாவில் நாம் 3 வசனங்களை பார்த்தோம். அதை முழுமையாக இந்த இடத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அந்த தஃப்சீரோடு இந்த ஜும்மா பயானையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். 3 வசனங்கள் 49, 50, 51 ஆடியோ இருக்கு, நீங்க கேட்டுக்கலாம். அதில் நான் தர்ஜுமா வச்சிருக்கிறேன். மனிதனுடைய நிலையை பட்டவர்த்தமாக அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி காட்டுகின்றான். நன்மையை அல்லாஹ்விடத்தில் கேட்பதில் மனிதன் சலிப்படைவதே இல்லை. துஆ அப்படின்னாலே கேட்கறது தான் துஆ. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மனதில் கையை வைத்து துஆ என்றாலே நாம அல்லாஹ் கிட்ட கேட்கறது மட்டும்தான் துஆன்னு வச்சிருக்கிறோம். ஏன் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு மட்டும் ஒரு துஆவை என்னைக்காவது நம்ம முடிச்சிருக்கிறோமா? ஒரு துஆ வெறுமனே அல்லாஹ்வை புகழ்ந்தோம், புகழ்ச்சியோடு முடிச்சுக்கிட்டு போயிட்டோம். இல்லை, எப்போது எடுத்துக்கொண்டாலும் கேட்பது மாத்திரமே நம்முடைய துஆ. அல்லாஹ் அதைத்தான் பேசுகின்றான். நன்மையான விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு ஒரு நாளும் சலிப்படைஞ்சதே இல்லை. கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நன்மையான விஷயத்தை செய்வதில் சலிப்படைந்து விடுகின்றோம். நன்மையான விஷயத்தை அல்லாஹ் கிட்ட கேட்பதில் ஒரு நாளும் சலிப்பு தட்டல. இன்னைக்கு காரு கொடுத்தானா நாளைக்கு இதை கொடு, நாளைக்கு அதை கொடு. பணம் பெருக பெருக பெருக்குவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏன் சலிப்படையில? அதுல சலிப்படையில என்ற அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மனிதனும் தனக்கு தேவையான விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதில் சலிப்படையவே இல்லை. ஆனால் ஒரு தீமை அவனை வந்து தொட்டால் அவன் நிராசை அடைந்தவனாக மாறிவிடுகின்றான். குர்ஆன் பேசும். அதே போன்று தீமைக்கு பின் ஒரு தீங்கு அவனை தொட்டுவிட்டது, அதற்கு பின்னால் ஒரு ரஹ்மத் அவனை கொண்டு வந்து ரஹ்மத் அவனுக்கு அல்லாஹு தஆலா இறக்கினால் அப்பா அவன் சொல்றான், இந்த ரஹ்மத் எனக்குரியது. பெருமையில் அல்லாஹ்வை மறந்தவனாக பெருமையினுடைய உச்சத்தில் அவன் பேசுகின்றான். அதே போன்று இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்வது, மறுமையின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஒருவேளை மறுமை இருந்தாலும் அந்த மறுமையிலும் நான் அல்லாஹ்விடத்தில் நல்லவனாகத்தான் இருப்பேன் என்று இவர்களுக்கு இவர்களே சர்டிபிகேட் கொடுத்துக் கொள்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அருள் புரிந்தால் அதை புறக்கணித்து விட்டு, புறம் காட்டிவிட்டு அவர்கள் மறந்து செல்கின்றார்கள். கெடுதிகள் வந்தால் மட்டும் நீண்ட நேரம் துஆ செய்பவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஹாமீம் அஸ்-சஜ்தாவினுடைய 3 வசனங்களை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். 49, 50, 51 இந்த 3 வசனத்திலும் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய விஷயம், நன்மையானதை நாம் செய்தால் அதை அவர்கள் விதண்டாவாதமாக பொடுபோக்காக கடந்து செல்கிறார்கள். தீங்கு ஏதேனும் அவர்களை தொட்டுவிட்டால் துஆனா துஆ, அப்படி ஒரு துஆ, உட்கார்ந்து துஆன்னு சொல்லி மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்த ஆரம்பித்து விடுகிறார்கள். நீங்க பார்க்கலாம், திடீர்னு சொல்லிட்டு யாரையும் இது குத்தி காட்டுவதற்காக சொல்லல, ஆனால் மனிதர்களுடைய நிலை திடீரென்று அவர்களுடைய லைஃப்ல ஒரு பிரச்சனை. உதாரணத்திற்கு
வீட்டில் ஏதேனும் ஒரு மவுத், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கட்டும், திடீரென்று ஒரு மவுத், அந்த மவுத்துடைய ஜனாசாவிற்கு அவர் வந்தால் அதிலிருந்து ஒரு வாரத்துக்கு அவர் எல்லா ஜமாத் தொழுகையிலையும் பார்க்கலாம் அந்த வீட்டார்களை. ஏன்னா மவுத் கவலை தாங்க முடியாத அந்த கஷ்டமான நேரத்தில் அல்லாஹோடு தன்னை இணைத்துக் கொள்வதை அவர் அந்த நேரத்தில் விரும்புவார். சரி, அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை நீக்கிவிட்டால், அவருக்கு யதார்த்தமான வாழ்க்கை கொடுத்துட்டா, அல்லாஹ்வை தூக்கி போட்டு போயிடுறார் மறுபடியும். இப்ப இதை பற்றி அல்லாஹு தஆலா இப்படி விரும்பல. எந்நேரமும் என்னோடு நீ சார்ந்து இரு, எல்லா நிலையிலும் என்னோடு நீ சார்ந்து இரு. அளவுக்கு அதிகமாக உலக விஷயத்தில் கவலை கொள்பவர் தான் இது போன்ற நிலையில் இருப்பார். தேவை என்றால் அல்லாஹ்வை நினைப்பது, தேவை முடிந்து விட்டால் அல்லாஹ்வை மறக்கக்கூடிய இந்த நிலையில் தான் மனிதன் இருக்கின்றான். இந்த மனிதனுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹு தஆலா பட்டவர்த்தமாக வெளிப்படுத்தி பேசுகின்றான். இதையே அல்லாஹு தஆலா சூரா யூனிஸிலும் பேசுகின்றான். அங்கு எப்படி பேசுறான் தெரியுமா? வஇதா மஸ்ஸல் இன்சான துர்ரு தஆனா லிஜன்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா. ஏதேனும் ஒரு கெடுதி, ஒரு தீமை, ஒரு தீங்கு அவனை தொட்டுவிட்டால் நின்ற நிலை, அமர்ந்த நிலை, படுத்த நிலை, எல்லா நிலையிலும் கவலைப்படுறான். கவலை கவலை கவலை. எங்க எனக்கு ஏற்பட்டிருக்கிற மாதிரி அவ்வளவுதான். உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்களாம் என்னைக்கோ தற்கொலை பண்ணியிருப்பீங்க, நீங்களாம் என்னைக்கோ செத்து போயிருப்பீங்க, உங்களாலலாம் வாழவே முடியாது. நான் இருக்க போய் தாங்கிட்டு இருக்கிறேன், நான் இருக்க போய் இதெல்லாம் சமாளிக்கிறேன் பேசுறாங்கல்ல. மேய்க்கிறது எருமை, இதுல என்னடா பெருமைன்ற மாதிரி தாங்கிக் கொண்டு இருந்தாக வேண்டும், அதுதான் உலகம் என்ற ஒரு விஷயத்தை அவர் மறந்துவிட்டு இவருக்கு மட்டுமே உலகம் சோதனை கொடுத்ததை போன்று இந்த மனிதர்கள் பேசுவதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் எடுத்து மிகுந்த தெளிவோடு வெளிப்படுத்துகின்றான். மனிதன் தன்னை பெருமையாக பீற்றிக் கொள்வதற்கு எந்த வகையிலும் தகுதி இல்லை என்பதைத்தான் அல்லாஹு தஆலா அக்குவேர் ஆணிவராக பேசுகின்றான். அதே நேரத்தில் சூரா இஸ்ராவிலும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், வகானல் இன்சானு கதூரா, மனிதன் கஞ்சனாக இருக்கின்றான். மனுஷன் யார்? மனிதர்கள் யார்? மனிதர்களுடைய ஆற்றலை பற்றி மட்டுமே மனிதர்கள் பேசுகிறார்கள். மனுஷனுக்கு இவ்வளவு மூளை இருக்கு, இவ்வளவு ஆற்றல் இருக்கு, இவ்வளவு இருக்கு. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நாம் யாராக இருக்கிறோம், நாம் எப்படி இருப்போம் என்பதை புள்ளி விவரமாக பட்டியல் போட்டு அல்லாஹு தஆலா காட்டுகின்றான். சூரா இஸ்ராவில் வகானல் இன்சானு கதூரா, மனிதன் கஞ்சனாக இருக்கின்றான். கை நீள்றதில்லை, தனக்கு தேவை தன்னுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் போக எப்படி மனிதன் செல்வத்தின் மீது அளவுக்கு அதிகமாக பேராற்றல், பேராசை கொண்டவனாக இருக்கின்றான் என்ற இந்த வார்த்தையைத்தான் அல்லாஹு தஆலா மனிதர்களை கஞ்சன் என்று பேசுகின்றான். இங்கு பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹு தஆலா பொதுப்படையா பேசுறான். இந்த பலவீனங்களில் இருந்து நாம் வெளிவருவதற்கும் அல்லாஹு தஆலா வழியை காமிச்சிருக்கிறான். ஆனால் மனிதர்களிடத்தில் இந்த பலவீனங்கள் இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். சூரா தாஹாவில் வலகத் அஹித்னா இலா ஆதம மின் கபுலு ஃபனசிய, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நாம் உடன்படிக்கை செய்துதான் அந்த தோட்டத்துக்குள்ள விட்டோம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபனசிய, மறந்து விட்டார்கள். மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பலவீனம் மறதி, மறந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா மறப்பவன் இல்லை. மறதியே இல்லாத ஒருவன் ரப்புல் ஆலமீன். மனிதர்களிடத்தில் மறதி இருக்கின்றது. உன்னிடத்தில் இவ்வளோ பெரிய பலவீனத்தை வைத்துக் கொண்டு நீ எதை பெருமையை பேசுகின்றாய்? ஃபனசிய வலம் நஜிது லஹு அஸ்மா. அதே போன்று அல்லாஹ் பேசுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு உறுதியை நாம் காணவில்லை. இங்கு அல்லாஹு தஆலா பேசக்கூடிய உறுதி மார்க்க விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் உறுதியின்மை இழந்தவனாக மனிதன் இருப்பதும் மறதியோடு மனிதன் வாழ்வதையும் அல்லாஹு தஆலா இங்கு பலவீனத்தினுடைய பட்டியலில் பேசுகின்றான். அதே போன்று இந்த மறதியை அல்லாஹு தஆலா இன்னும் பாடம் கற்பிக்கின்றான். சூரத்துல் ஹஸ்ர்ல மனிதன் எவ்வளவு மறதியானவன் தெரியுமா? தன்னையே மறப்பவன், தன்னையே மறப்பவன். இந்த மாதிரி ஆகாதீங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா நமக்கு பாடம் கற்பிக்கின்றான். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ்வை மறந்தவர்கள் அவர்கள் யார்? தங்களை தாங்களே மறந்தவர்கள். தன்னைத்தானே மறந்த ஒருவனால் தான் அல்லாஹ்வை மறக்க முடியும். அல்லாஹ்வை ஒருவன் மறந்தால் அவன் கூடிய சீக்கிரம் அவனே மறந்து போவான் என்ற நிலையில் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய மிக அழகான வசனம். அல்லாஹ்வை ஒருவன் மறந்தால் அவன் கூடிய சீக்கிரம் அவன் மறந்து போவான். அவனை அவன் மறந்து இருக்கின்றானோ அவன் அல்லாஹ்வை மறப்பவனாக இருக்கின்றான் என்ற நிலையில் இவர்கள் பாவிகள் என்றும் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹஸ்ரிலே பேசக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு செய்திகளுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக
இந்த கஷ்டங்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசக்கூடிய ஒரு ஆழமான கருத்து சூரத்துல் பலதிலே நீங்கள் பார்க்கலாம். லகது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை திட்டவட்டமாக கஷ்டத்திலே நாம் படைத்திருக்கிறோம். இந்த உலகம் நீங்கள் சொகுசாக வாழ்வதற்காக அல்ல, இந்த உலகம் நீங்கள் ஆடம்பரத்தோடு இருப்பதற்காக அல்ல, இந்த உலகம் நீங்கள் ஜாலி மைண்டோடு ஃப்ரீ மைண்டோடு பிக்னிக் செய்வதற்காக அல்ல. இந்த உலகத்தில் சோதனைகளை வைத்துத்தான் நாம் படைத்திருக்கின்றோம். நீங்கள் இவை ஒவ்வொன்றையும் கடந்தாக வேண்டும். அல்லாஹ்வினுடைய உதவியோடு அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே புகலிடத்தை தேடி அல்லாஹ்வை கை கொடு, ரப்பே என்னை கடத்தி செல் மறுமை வரைக்கும், என்னுடைய கபர் வரைக்கும் என்னோடு துணைக்கு வா. இந்த உலகத்தில் நான் மூழ்கி போய் விடக்கூடாது, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரம் என்னை சாய்த்து விடக்கூடாது, இந்த உலகத்தினுடைய இந்த விஷயங்கள் என்னை உன்னை மறதியில் ஆழ்த்தி விடக்கூடாது என்று அல்லாஹ்வினுடைய உதவியோடு ஒரு மனிதன் தன்னுடைய 50 ஆண்டு கால வாழ்க்கை 60 ஆண்டு கால வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டிய நேர்த்தி இருக்கின்றது. இதை மறந்துதான் மனிதன் தான் ஏதோ ஆடம்பரமாக இருப்பதற்காக படைக்கப்பட்டதை போன்றும் தனக்கு சோதனை வரும் போதெல்லாம் நிராசையடைந்து மனிதன் பேசக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். கடைசியாக இவை அனைத்து பலவீனங்களில் இருந்தும் ஒரு மனிதர் நீங்கி வர வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் அதையும் அல்லாஹு தஆலா பேசுறான். இப்ப மேலிருந்து 15 இடங்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். இந்த 15 இடங்களையும் ஒரு சேர்த்து பதில் சொல்லும் விதமாக சூரத்து தீன் அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். அத்தீன் மீது சத்தியமாக, ஜைத்தூனின் மீது சத்தியமாக, சினாய் மலையின் மீது சத்தியமாக, மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாக. இப்போது மனிதனை அல்லாஹு தஆலா பெருமைப்படுத்தி பேசுறான், மட்டம் தட்டியும் பேசுறான். 2 கேரக்டர்களும் உங்களுக்குள் இருக்கின்றது, உங்களுக்குள்ள வெற்றி நான் படைச்சிருக்கிறேன். ஆனால் எவர்கள் எதன் பக்கம் வருகிறீர்களோ அவர்கள் நல்ல விதத்தில் ஆவீர்கள். லகது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதன் ஆற்றல் உடையவனாக அழகானவனாக நாம் படைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தான் பேசுறான். இவ்வளவு நேரம் மனிதர்களை பற்றி பேசிய, இந்த பலவீனத்தை பற்றி பேசிய ரப்புல் ஆலமீன் லகது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகிய ரூபத்திலும் ஆற்றல் நிறைந்தவனாகவும் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். எப்போ இவன் ஆற்றல் நிறைந்தவன், எப்போது இவன் அழகானவன் என்று ஒரு மனிதர் செல்ல வேண்டுமானால் அந்த அடுத்த வசனத்திற்கு கீழ் உள்ள வசனத்தில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். இந்த 2ஐ கொண்டு மனிதன் மேலே சொன்ன ஒட்டுமொத்த விஷயத்திலும் வெற்றி அடைய முடியும். எல்லா விஷயத்திலும் 2 விஷயத்தில் அல்லாஹு தஆலா தீனை சுருக்கி கொண்டு வந்து புரிய வைக்கின்றான். ஒன்று, அல்லாஹ்வை எப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அதன் அடிப்படையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கைக்கு அல்லாஹ் ஒரு அகராதி போட்டு வச்சிருக்கிறான். அந்த அகராதிப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் கொள்ளக்கூடிய நம்பிக்கை நீங்கள் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம், நான் முஸ்லிம், நான் அப்படி, நான் இப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பட்டியலில் நாம் யார்? அல்லாஹ்வுடைய பட்டியலில் நாம் யாராக இருக்கிறோம்? அங்க முஸ்லிமா, அங்க முஃமினா, அவனிடத்தில் நாளை பொருத்தத்திற்கு ஆளானவர்களா, அவனுடைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களா என்று ஒரு பட்டியல் குர்ஆன் சொல்லுகின்றது. இந்த பட்டியலில் நாம் இருக்கிறோமா என்று அவரவர்களே அவர்களுடைய கேரக்டர்களை குர்ஆனோடு உரசி பார்த்தால் எல்லா விஷயமும் புரிய வந்துவிடும். இப்ப அல்லாஹு தஆலா 2 விஷயத்தை பேசுறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொள்ள வேண்டும், அந்த ஈமானை வெளிப்படுத்த வேண்டும், நற்செயல் புரிய வேண்டும். இந்த 2இல் நீங்கள் இருந்தால் மேலே சொன்ன 14 பலவீனங்களில் இருந்தும் 15 பலவீனங்களில் இருந்தும் இன்ஷா அல்லாஹ் நம்மால் வெளிவர முடியும். ஒருவேளை ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் இது 2 சரியில்லையானால் இந்த 15 பலவீனங்களோடு 16வதாக துக்ககரமான செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், மனிதனை மட்டத்திலும் மட்டமானவனாக நாம் ஆக்கிவிட்டோம். அவ்வளவுதான். உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கால் நடைகளை விட நாம் கேவலமானவர்கள் என்று பல இடங்களில் குர்ஆன் பேசுகின்றது. அதைத்தான் இங்கும் அல்லாஹு தஆலா சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றான். ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், இந்த 2இன் அடிப்படையில் ஒருவர் வந்தால் அவர் உண்மையிலேயே ஃபீ அஹ்ஸனி தக்வீம் அதுல வந்துருவார். ஒருவேளை இந்த 2இலும் குறைபாடு உள்ளவராக அவர் நீங்கி சென்றால், அல்லாஹ்வை விட்டு தூரமாக சென்றால், அப்போது அவர் யார்? அஸ்ஃபல சாஃபிலீன், மனிதர்களில்
கீழ்த்தரமானவர்களிலும் கீழ்த்தரமான படைப்பு ஏதேனும் ஒன்று இருந்தால் அது அவராகத்தான் இருப்பார் என்று குர்ஆன் பேசி முடிக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மனிதன் பெருமை பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னால் தங்களிடத்தில் எவ்வளவு பலவீனங்கள் இருக்கின்றது என்பதை இந்த குர்ஆன் கஞ்சன் என்றும் மறதியாளன் என்றும் நிராசையடைந்தவன் என்றும் எப்போதும் கவலை நிறைந்தவன் என்றும் பலவீனமானவன் என்றும் பதட்டக்காரன் என்றும் குர்ஆன் பேசி இருப்பதை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கிறேன். இவ்வளவு பலவீனங்களை சுமந்து கொண்டுதான் நம்மை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் பர்ஃபெக்டானவன், நான் கரெக்டானவன், நான் சரியானவன், நான் அப்படி நான் இப்படி என்ற பெருமையினுடைய வார்த்தைகள் இவ்வளவு பலவீனங்கள் தனக்குள் இருப்பதை மறந்தோ அல்லது மறுத்தோதான் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை எந்த நிலையில் படைத்திருக்கின்றானோ அதற்காக உழைத்து அதற்காகவே வாழ்ந்து நாளை மறுமை நாளையில் அவனிடத்தில் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் என்பதை அல்லாஹு தஆலா நமக்காக இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆனை ஒருவர் ஓத வேண்டும், அதை மனனம் செய்ய வேண்டும், அதனுடைய பொருளை உணர வேண்டும், அதனுடைய ஆழமான கருத்திற்கு செல்ல வேண்டும், அதை ததப்புர் செய்ய வேண்டும், அதை தஅக்குல் செய்ய வேண்டும், அதை தஃஹீம் செய்ய வேண்டும். இவ்வளவு தூரம் சென்றதற்கு பின்னால் அந்த குர்ஆன் என்ன சொல்கின்றதோ அதன்படி தானும் வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தார்களையும் அதே அடிப்படையில் வாழ வைத்து இந்த சமூகத்திலும் இந்த குர்ஆனை கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி குர்ஆனை கொண்டு இந்த உலகம் முழுக்க நடைமுறைப்படுத்துபவனாக இருக்க வேண்டும் என்றே குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். ஒன்றை கொண்டு மாத்திரம் குர்ஆனில் அது பூர்த்தியாகாது. நடைமுறை வரைக்கும் குர்ஆன் செல்லாத வரைக்கும் இந்த குர்ஆனை கொண்டு நாம் முழுமையானவர்களாக குர்ஆனை கொண்டு இருக்கிறோம் என்று நம்மால் பேசவே முடியாது. அல்லாஹு தஆலா நம்மை மன்னிக்கட்டும். எந்த இலக்கிற்காக அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கினானோ, எந்த லட்சியத்தை கொண்டு மனிதர்கள் செயல்பட வேண்டும் என்று குர்ஆனை இறக்கினானோ அந்த லட்சியம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இங்கு கவலையான விஷயம் என்னவென்றால், இப்ப இவ்வளோ படிகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஓதனும், மனனம் செய்யணும், அதை கொண்டுட்டு போகணும், எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் மனிதர்களுடைய முஸ்லிம்களுடைய பலவீனமான நிலை என்னவென்றால், குர்ஆன் ஓதவே பல நபர்களுக்கு இன்றும் தெரியாமல் இருக்கிறது. இப்பவும் இவ்வளவு தூரம் அவர்கள் என்று செல்வார்கள், குர்ஆன் இப்போதும் ஓத தெரியாத பல நபர்கள் முஸ்லிம்களிலே இருப்பதை கவலையோடு நான் பதிவு செய்கின்றேன். ஒருவேளை ஓத தெரிந்தால் தஜ்வீதோடு ஓத தெரியவில்லை. தஜ்வீத் என்பது எட்டாக்கனியாக பல நபர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தஜ்வீதை பற்றி பேசினாலே மக்கள் சிலர் புறக்கணிப்பதை நாம் பார்க்கிறோம். தஜ்வீத் ஏன் தஜ்வீத் ஓதுனா போதாதா, நடைமுறை சாதாரணமா என்றெல்லாம் பேசக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இப்படி யாரேனுடைய உள்ளத்தில் தஜ்வீத் புறக்கணிப்பில் இருந்தாலோ அல்லது தஜ்வீதை பற்றி கவலைப்படாமல் இருந்தாலோ ஒருவர் சிரமப்படுகிறார். தஜ்வீதோடு ஓத அவருக்கு வார்த்தை மொழிவது வரவில்லை, ஆனால் அது அவருக்கும் அல்லாஹ்வுக்குமானது, அதுல பிரச்சனை இல்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஷீன் வராது, சீன் என்பதுதான் வரும். அப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்ஹது அஸ்ஹது என்றுதான் சொல்வார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிலால் அவர்களுடைய சீன் அல்லாஹ்விடத்தில் ஷீன், அவரை நீங்க விட்டுருங்க, முடிஞ்சு போய். ஒருத்தருக்கு வரல, அதை பற்றி இஸ்லாம் பேசல, அது அவர்களுடைய சாப்டர். ஆனால் முயற்சியே செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த நிலை இருக்குதே, இது கடுமையான ஆபத்தான நிலை. தஜ்வீதை ஒருவர் கவனம் செலுத்தாவிடில், அவர் பாட்டுக்கு அவர் ஓதுறாரு, தஜ்வீதினுடைய முறைப்படி ஓத முயற்சி செய்வதே இல்லாமல் போனால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்று சுருக்கமாக நான் சில 2 உதாரணங்களை நான் சொல்கின்றேன். உதாரணமா எடுத்து பாருங்க. அரபியினுடைய வார்த்தைகள் சதகாத் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. சதகாத், சாதுக்கு தாலுக்கு ஃபதஹ் வெச்சி சதகாத். இப்படி சதகாத் என்று நீங்கள் குர்ஆனில் வரும் இன்னம சதகாத்து என்றால் ஜகாத் என்று பொருள். இன்னம சதகாத்துன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபால யாருக்கு ஜகாத் கொடுக்கணும்ன்ற 8 பேரை பல இடங்கள்ல பேசுறான். எளிமையா உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த இடத்தை சொல்றேன். இன்னம சதகாத்து, தாலுக்கு ஃபதஹ் வெச்சி வாசிக்கக்கூடிய இந்த இடம் ஜகாத் என்று பொருள். இதே தாலுக்கு லம்ம வெச்சி வாசிச்சா சதகாத் என்பதை சதுகாத்,
தாலுக்கு லம்மு வைத்து வாசித்தால் அப்போ அங்க மஹர் என்று பொருளாயிடும். சதகாத் என்பது ஒரே ஒரு இபாரத்தை சதுகாத் என்று வாசித்தால் அந்த இடத்தில் மஹர் என்று கல்யாணத்துல மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுக்கறாங்களே, வஆத்துன் நிசா அஸ்ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, அப்போ அங்க சதகாத்திஹின்ன இல்ல சதுகாத்திஹின்ன நிஹ்லான்னு சொல்லி சூரத்துன் நிசா பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். இதே ஒருத்தர் அதே தாலுக்கு மேல தஸ்தீத போட்டு சத்தகத்தன்னு சொல்லி ஒருத்தர் வாசிச்சிட்டாருன்னு வைங்களேன், தால நார்மலா சத என்று ஃபதஹ வைத்து வாசிக்காமல் சத்தகத அப்படின்னு சொல்லி தஸ்தீதின் அடிப்படையில அழுத்தி வாசித்தார்னா அப்ப ஜகாத் என்றும் பொருளாகாது, மஹர் என்றும் பொருளாகாது, அப்ப உண்மைன்ற பொருள் அங்க வந்துடும். உதாரணமா அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கனவை பற்றி பேசும்போது சத்தகத ருயா, உங்களுடைய கனவை நீங்கள் மெய்ப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். இது போன்று ஒரு இபாரத் மாறுவதினால் மாறி போவதற்கான நிறைய வாய்ப்புகள் குர்ஆன்ல இது ஒரு உதாரணம். இப்படி பல இடங்கள் இருக்கின்றது. இதே போன்று ஹலக, ஹலக என்று வார்த்தை இருக்குது, ஹா லாம் காஃப். ஹலக என்பதை யாரேனும் ஒருவர் சர்வசாதாரணமாக ஹலக என்று வாசித்தார், ஹாக்கு பதில் ஹாவ போட்டு ஹலக அப்படின்னு சொல்லி வாசித்தார்னா ஹலக என்றால் படைத்தான் என்று பொருள். அல்லாஹு தஆலா ஹாலிக், படைத்தான் என்று பொருள். ஹலக என்று வாசித்தால் மொட்டையடித்தான், சிரைத்தான் என்று பொருள். ஒருவருடைய தலையை ஒரு பாபர் சலூன்காரர் சிரைத்தார், ஹலக. அப்ப ஹாலிக், ஹாலிக், ஹாலிக்னா சிரைப்பவர், சலூன்காரர், இப்படி மாறிடும். இதே அந்த காஃபுடைய இடத்திலும் ஹாவுடைய இடத்திலும் ஹாவை போட்டு ஒருத்தர் வாசிக்கிறார், ஹலக, ஹா லாம் காஃப், இப்படி ஒருத்தர் வாசிட்டார் அப்படின்னா அழித்தான் அப்படின்னு பொருள். ஹலாக், ஹலாக்கானது என்று பொருளாகிவிடும். இப்படி ஒரு இபாரத்தும் ஒரு வார்த்தையும் மாறுவதினால் அந்த வசனத்தினுடைய முழுமையான பொருள் மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே கவனமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், பெற்றோர்களுக்கும், தந்தைமார்களுக்கும் நாம் சொல்வது, குர்ஆன் ஓதுவது எவ்வளவு அழகானதோ அதை விடவும் அழகானது அதை தஜ்வீதுடைய முறைப்படியில் எது எப்படி வாசிக்க வேண்டுமோ, எப்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டி இல்ஹார், இக்ஃபா, இக்லாப், இத்காம் என்ற தஜ்வீதுடைய சட்டத்தின் அடிப்படையில் அதை வாசித்து காட்டினார்களோ இதை நாமும் உள்வாங்கி அதன் அடிப்படையில் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு வயது வரம்பு தேவையில்லை. சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் குர்ஆனை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரியட்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும்